எங்க போனாலும் இந்த ஐஸ்வர்யா பின்னாடியே வர்றதுனால சேதுவுக்கு பயங்கரமா சேது பண்றத பார்த்து கோவப்படுறாங்க. தமிழ் செல்வி அடிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, என் குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்க பொறாமையில பொங்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு அங்க அத்தைக்கு ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு ஐஸ்வர்யா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஆண்டி நல்லா இருக்க முடியும், நான் நல்லாவே இல்லை. சொல்ல போனா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பேசுறது எப்ப பார்த்தாலும் அங்க முன்னாள் ஒய்ஃபு தமிழ்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. கேட்டா அது குழந்தைக்காக மருந்து விஷயமா குழந்தை விஷயமா தான் நான் பேசுறேன்னு சொல்றாரு. ஆனால் எந்நேரமும் நைட்டும் பகலும் சரி அந்த தமிழ் செல்விக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காரு. எப்படி ஆண்டி நான் நிம்மதியாக இருக்க முடியும்? குழந்தை குழந்தை குழந்தைன்னு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஐஸ்வர்யா இப்படி பேசிகிட்டு இருக்க? சேதுவை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கோ, அப்போதான் சேது ஓன் வழிக்கு வருவான். இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தமிழ் செல்வி கூடயே சேர்ந்து வாழ்கிற மாதிரி நீ பண்ணி விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னதான் ஆண்டி நான் பண்ணுறது? போய் கேட்டா மாமா என்ன சொல்லுவார்? சந்தேகப்படுறியா என்னைய அப்படின்னு கேட்க மாட்டாரா? எப்படி ஆண்டி நான் போய் இதை பேசுறது அப்படின்னு சொன்ன உடனே பேசிதான் ஐஸ்வர்யா ஆகணும். நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா பேசுகிற இடத்துல பேசிதான் ஆகணும். இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் அந்த தமிழ் கூட நீ சேதுவை பேச விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான் சேது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க 2 பேரு மேலேயும் அவன் ரொம்ப உயிராக இருக்கான். அது மட்டும் இல்லை, தமிழ் செல்வி மேலேயும் அம்பிட்டு உசுராத்தான் இருந்தான். அப்போ அவளை தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீட்டில் எல்லாரும் எதிர்த்தும் தமிழ் செல்வி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனால் அவளை அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் அவளோடையே சேர்ந்து வாழ போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பயமுறுத்துறாங்க. உடனே ஐஸ்வர்யா இப்போ நான் என்னதான் ஆண்டி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ நான் சொன்ன மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரகசியத்தை சொல்லி விடுறாங்க. உடனேவும் இங்கே சேதுக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, மாமா என்ன மாமா என்கிட்ட நீங்கள் அதிகமாக இப்போல்லாம் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இந்த மாதிரி சேது அவங்க அப்பா கிட்ட சொன்னதை அவங்க அப்பா சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. சேது, எனக்கு ஊரில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கியா, நான் கிளம்பி போயிட்டு வரேன். நீ குழந்தை விஷயமா நீ தமிழ் செல்விக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, குழந்தைய வேணும்னா மாமா கிட்ட கொடுத்து விட்டுருங்களேன். ஏன்னா இந்த வாரம் நம்ம குழந்தைய மாற்றணும் தானே மாமா, அதனால் மாமா தான் போகிறாருல்ல, மாமா கிட்ட கொடுத்து விட்டுருங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ஐஸ்வர்யா என்னாலலாம் அங்கே மீனாட்சி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு சேது சொல்கிறாரு. என்ன மாமா நீங்கள், அப்புறம் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க. அவங்க இந்த வாரம் குழந்தைய வாங்கணும்ல, சனிக்கிழமையாச்சுன்னா குழந்தைய மாற்றணும்ல, என்ன மாமா நீங்கள் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, நான் தமிழ்கிட்ட பேசிக்கிறேன், பஞ்சாயத்தில் அப்பா பேசிப்பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம என்ன வேணும்னேவா போகாமல் இருக்கோம், முக்கியமான வேலை அதனால் இருக்கிறோம், அதுக்காக நான் அவங்கக்கிட்ட பேசிக்கலான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனேவும் இப்போ எப்படி மாமாவிட்ட நம்ம இப்படி தனியாக பேசுறதுன்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் மாமா பேசவே மாட்டேங்கிறாரு. குழந்தைன்னு எப்போ பார்த்தாலும் மீனாட்சியவே பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உடனேவும் அங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, அதனால் இப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் போகும்போது குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசி தானே ஆகணும், நானும் மாமாவும் மட்டும்தானே அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சேதுக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேம்மா, ஆனால் சேது தான் இல்லை நான் மீனாட்சி இல்லாமல் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான், அதனால தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது கொஞ்சம் பேசி பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கிறத சேது கேட்குறாரு. சேது கேட்டுட்டு அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ ராஜாங்கத்தோட உள்ளே வராங்க. உள்ளே ஐஸ்வர்யா 2 பேரும் பேசுகிறாங்க. ஐயா சேது, நீ குழந்தைய குடியா, நான் போய் வேணா பஞ்சாயத்தில் கொடுத்து நம்ம அழகரை வாங்கிக்கிறேன், மீனாட்சியை கொடுத்துட்டு நீயும் ஐஸ்வர்யாவும் இங்கே இருந்துட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு அப்புறம் வாங்கலே அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. அப்பா அது எனக்கு மீனாட்சி இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும்ப்பா, அதனால தான்ப்பா நான் சொல்கிறேன்,
நீங்க வேணா கிளம்பி போங்கப்பா. ஐஸ்வர்யா, உனக்கு வேணா நீ இவங்க கூடயே கிளம்பி போகலாம். நீ எதுக்காக தேவையில்லாம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? வேண்டாம், எனக்காக எதுக்கு நீயும் சேர்ந்து கஷ்டப்படுற? நீ இவங்க கூடயே போயிடு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் உங்களோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சேது வந்துட்டு, அப்பா நீங்கள் கிளம்புங்க, நானும் மீனாட்சி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா எல்லாரும் கிளம்பி வரோன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் அவங்க கிளம்பி போன உடனே எங்கள் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு, இப்போது எங்களால் வர முடியாது, அதனால் மீனாட்சி எங்கள் கூடயே இருக்கட்டும், இன்னும் 2 நாள் கழித்து நாங்கள் வருவோம், அப்போ வேணா அடுத்த வாரத்தில் வேணா அழகரை கொடுத்துட்டு மீனாட்சியை வாங்கிக்கோங்க, இப்போ நாங்கள் வேணும்னே எதுவும் பண்ணலை, அர்ஜென்ட் வேலை, நீ வேணா மலர்கிட்ட கூட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் மீனாட்சியை பார்க்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே குழந்தைய காட்டுறாங்க. குழந்தைய பார்த்த உடனே சரி நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, அப்புறமா நான் அடுத்த வாரத்திலே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் எங்கள் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து பேசுவாருன்னு பார்த்தா குழந்தையோடையே பேசிக்கிட்டு குழந்தையோடையே சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு சேது. அதை பார்த்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க, மாமா என்ன மாமா நீங்கள் என் கூட பேசவே மாட்டீங்களா, ஏன் மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உடனேவும் ஐஸ்வர்யா கேட்ட உடனே சேது சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயந்து போய், என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இல்லை நீ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை, ஐயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டாரோ அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பதறாங்க. இல்லை நீ அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேல, அதை பற்றி தான் கேட்டேன், நீ என்ன சொன்ன, நான் நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கணும், அதுக்காக குழந்தை இடைஞ்சலாக இருக்குன்னு தானே நீ சொன்னேன், அதனால தான் உன்னை நான் ஊருக்கு போக சொன்னேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, எனக்கு குழந்தை என் பிள்ளைங்க ரொம்ப எனக்கு முக்கியம், அதில் யார் குறுக்க வந்தாலும் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சேர்ந்து வாழ வேணாம், நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், எனக்கு என் பிள்ளைங்க தான் இப்போ உலகமேவும் அப்படின்னு சொன்னேன்ல, நீயும் சரின்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன திடீர்னு அப்படின்னு சேது கேட்குறாரு. இல்லை மாமா, என்கிட்ட கொஞ்சம் கூட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறீங்க, அதான் மாமா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்ச்செல்விக்கிட்ட குழந்தை விஷயமா பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் நேரமும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டினாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, அப்புறம் இடையில நான் எப்படி மாமா உங்ககிட்ட பேச முடியும், இடையில இருக்கிற நேரமும் மீனாட்சி கூடயே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, பாரு ஐஸ்வர்யா, நீ பேசலை, அதனால நானும் பேசலை, குழந்தை கூட பேசிட்டு இருக்கேன், நைட்டெல்லாம் ஃபுல்லாக நீ தூங்கிட்டு இருந்த, சரின்ட்டு நான் முழிச்சுட்டு இருக்கிறதுனால உன்னை எழுப்பி பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லு. ஆனால் குழந்தைய பார்த்துக்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும். தமிழ்ச்செல்வி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து கொடுக்கணும்னு சொல்லி எழுப்பி விட்டா, அவள் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தா நான் மறந்துட்டு தூங்கியிருப்பேன்ல அப்படின்ட்டு சேது சொல்கிறாரு. ஏன் மாமா, என்ன பார்த்துக்க சொன்னால் நான் பார்த்துக்க மாட்டேனா, நீங்கள் தான் என்கிட்ட விடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, குழந்தைய பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை புரியும், உங்ககிட்ட எப்படி கொடுக்க முடியும், உன் குழந்தை இல்லை, இது என்னோட குழந்தை, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாமா சிரமம் இருக்குது, பரவாயில்ல மாமா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம், நான் பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா, ஏன் என்னை பார்த்து நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை மாமா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல, உங்களை நான் எதுக்கு மாமா சந்தேகப்பட போகிறேன், நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல மாமா, என்னை விட்டுட்டு அந்த தமிழ்ச்செல்வியோட நீங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துடுவீங்களோங்கிற ஒரு பயம்தான் மாமா, ஏன்னா அவங்கள நீங்கள் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதனால தான். ஆனால் நான் அப்படி கிடையாதுல்ல மாமா, நான் தான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால என் வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணும்ல, அதான் மாமா இப்படிலாம் கேட்டுட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, எப்போவும் நான் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவேன், நான் சொன்ன மாதிரி குழந்தை விஷயமா மட்டும்தான் நான் பேசுகிறேன், மற்றபடி நான் வேற எந்த விஷயமும் பேசலை, ஓ முன்னாடி தானே எடுத்து நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு தெரியாதா. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இதுக்கு மேலேயும் என்னை சந்தேகப்படுற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு நீ என்னை விட்டு விலகி போயிடு, இல்லை அப்படின்னா நீ இனிமே என் கூட எதுவும் பேசாத, குழந்தை விஷயத்தில் இதுவே உனக்கு கடைசியாக இருக்கட்டும்
அப்புறம் அவ்வளோதான், நடக்கிறதே வேற. ஏதோ போனா போகுதே, நீ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால உன்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனதுனால தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீ என்னைய என் குழந்தையெல்லாம் பிரிக்க பார்க்குற. பிரிஞ்சதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகமேவும். அவங்கள விட்டுட்டு நான் மற்ற யாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கவும் மாட்டேன், இருக்கவும் என்னால் முடியாது அப்படின்னு சேது சொல்கிறாரு. உன்னால் விருப்பம் அப்படின்னா இரு, இல்லை அப்படின்னா நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் தேவையில்லை. நான் என் பிள்ளைங்களுக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு டைமு நான் சொல்லியும் நீ கேட்காம என்னை என் பிள்ளைங்கள்ட்ட பிரிக்கலான்னு மட்டும் நினச்ச, அப்புறம் நான் இந்த வீட்டிலையே உன்னை வச்சிருக்க மாட்டேன். வீட்டை விட்டு துரத்துருவேன். உன் கழுத்தில் தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன். மற்றபடி நான் புருஷனா பொண்டாட்டியெல்லாம் உன் கூட சேர்ந்து வாழவே இல்லை. அதனால் நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். நான் அவளை விரும்பி கல்யாணம் பண்ணி அவள் ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக குழந்தையோடு இருந்தவளை வேண்டான்னு சொல்லி அனுப்பினவன் நான். உன்னை அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஏன்னா நீ என் குழந்தையிட்டிருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான். நான் காலம் முழுவதும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணது இந்த விஷயத்தில் தான். நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. ஏன் பிள்ளைய ஏன் முன்னாடி எதுவும் கொஞ்சக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஏன் விருப்பத்துக்கு என்னோட சுதந்திரமாக நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சேது ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமே விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு. என்ன பண்ணுறது, மாமாவை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வரது அப்படின்னு தெரியாமல் ஐஸ்வர்யாவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் பேசணும்னா மாமா சொன்ன மாதிரியேவோ நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரேடியாக நம்ம விஷயம் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நம்மளை மாமா கொன்னே போட்டுருவாரு. வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இனிமேல் அந்த தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணினா நம்ம கொடுக்காத மாதிரி பண்ணிடணும். இல்லைன்னா நம்மளே ஃபோனை அட்டன் பண்ணி பேசி மாமா கிட்ட விஷயத்த மட்டும்தான் சொல்லணும். இப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியும்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க.